क्लास 6 सूर्य किरण बुक्ல लेसन 3 काम की खोज காம்னா வேலை வேலை தேடுறது. இந்த லெசன்ல வந்து ஜராசியன்னு ஒருத்தர் அவர் வந்து எப்படி வந்து வேலை தேடுறாரு அதான் பார்க்க போறோம். पाठ प्रस्तावना इंट्रोडक्शन टू द लेसन. गांव के लोग शहर किस कारण आते हैं? கிராமத்துல வாழ்ற மக்கள் வந்து சிட்டிக்கு எதுக்காக வருவாங்க? மோஸ்ட்லி ஜாப் தேடி தான் வருவாங்க. शहर में उन्हें किन किन परेशानियों का सामना करना पड़ता है? அது மாதிரி வேலை தேடி வர்றவங்க சிட்டில வந்து என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க? லைக் தங்குறதுக்கு, அப்புறம் வேலை வந்து கிடைக்காம இருக்கலாம். ஸோ அவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. क्रिसमस से पहले மாஸ்கோ में काम मिलना कठिन होता है. கிறிஸ்மஸ் முன்னாடி மாஸ்கோ வந்து ரஷ்யால இருக்கு இந்த சிட்டி. மாஸ்கோல வேலை கிடைக்கிறது ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. उन दिनों आदमी क्रिसमस का इनाम पाने की आशा में छोटे से छोटे काम भी कर लेता है. ஏன்னா அந்த மாதிரி கிறிஸ்மஸ் டேஸ்ல வந்து எல்லாருமே கிறிஸ்மஸ்க்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வந்து கிஃப்ட் எல்லாம் வாங்குறதுக்காக கிடைக்கிற சின்ன சின்ன வேலை கூட செய்வாங்க. इन्हीं दिनों जरासिया नाम का एक युवक अपने गांव से मास्को लौट आया. இந்த மாதிரி டேஸ்ல தான் ஜராசியன்னு ஒரு யங் மேன் வந்து தன்னுடைய வில்லேஜ்ல இருந்து மாஸ்கோ சிட்டிக்கு வந்து திரும்ப வந்தான். लेकिन 20-21 दिनों तक गली गली भटकने पर भी उसे काम न मिला. ஆனா 20-21 டேஸா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டா வந்து சுத்தியும் அவனுக்கு வந்து வேலையே கிடைக்கவே இல்லை. उसके गांव के कई मित्र और संबंधी मास्को में नौकरी करते थे. அவனோட கிராமத்துல இருந்தே இருக்கிற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் மாஸ்கோல தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஜராசிய उन्हीं में से एक के पास ठहरा हुआ था. ஜராசியும் இந்த பையனும் அவங்கள அந்த மாதிரி அந்த கிராமத்துல இருந்து வந்தவங்க வீட்டுல தான் ஒருத்தர் வீட்டுல தங்கி இருந்தான் மாஸ்கோல. वह मास्को में बचपन से रहता आया था. அவன் வந்து ஆக்சுவலா சைல்ட்ஹுட்ல இருந்தே மாஸ்கோல தான் இருந்துட்டு இருந்தான். पहले वह एक दुकान में खाली बोतलें धोने का काम करता था. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடையில வந்து எம்டி பாட்டில்ஸ்லாம் வாஷ் பண்ற வேலையில இருந்தான் ஜராசிய. बाद में वह एक व्यक्ति के यहाँ घरेलू नौकर हो गया. லேட்டரான் வந்து ஒரு ஆள் வீட்டுல இந்த வீட்டு வேலை செய்யற சர்வெண்டா இருந்தான். वह अब भी वही होता यदि उसे फौजी काम के लिए गांव न बुलाया गया होता. ஆனா வந்து ஆக்சுவலா அதே வேலையில கண்டினியூவா இருக்க வேண்டியது. பட் வந்து சரி சோல்ஜருக்காக வேலைக்காக ஆள் எடுக்கிறாங்க அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு அனுப்பினதுனால அவன் போனான். न जाने क्यों उसे फौज में भर्ती नहीं किया जा सका. ஆனா என்னன்னு தெரியல, அவனை வந்து ஆர்மியில அவனை ரெக்ரூட் பண்ணவே இல்லை. इसलिए वह गांव आ गया. அதனால அவன் வந்து வில்லேஜ்க்கு வந்தான். पर वह गांव के जीवन का अभ्यस्त नहीं था. इसलिए वह हार कर मास्को वापस आ गया. ஆனா என்ன அவனுக்கு வந்து அந்த லைஃப் வில்லேஜ் லைஃப் வந்து he is not used to it. ஸோ வந்து அதை திரும்ப வந்து மாஸ்கோக்கே சிட்டி, இந்த ரஷ்யாவோட கேபிட்டல் இருக்குல்ல சிட்டி, மாஸ்கோக்கே அவன் ரிட்டர்ன் ஆயிட்டான். जरासिया का एक मित्र मास्को के बाहरी छोर पर एक दयालु व्यापारी शारोफ के यहाँ कोचवान था. அந்த வேலை தேட ஜராசியா இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்டு வந்து மாஸ்கோலியே ஒரு வெளியில அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் த சிட்டி அங்க வந்து ஷாரோபுங்கிற ஒரு கைண்ட் ஹார்ட்டட் வியாபாரி கிட்ட கோச்மேனா இருக்கான். உஸ் மித்ர கா நாம் சைகோர் தானிலிக் தா. அந்த ஃப்ரெண்டோட பேரு சைகோர் தானிலிக். एक दिन ஜராசியா अपने इसी मित्र के पास आया. ஒரு நாள் ஜராசியா வந்து தன்னோட இந்த ஃப்ரெண்டு கிட்ட வந்தான். मित्र ने उसका स्वागत किया और पूछा, क्या हालचाल है, आजकल क्या कर रहे हो? அந்த ஃப்ரெண்ட் சைகோர் இருக்கான்ல, அவன் வந்து இவனை ஜராசியாவை வந்து வெல்கம் பண்ணிட்டு கேக்குறான், எப்படி இருக்க, நவடேஸ் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு கேக்குறான். बहुत बुरा हाल है चैगोर दानिलिक. कई सप्ताह से
मैं बेरोजगार हूँ, ரொம்ப பேட் ஸ்டேட் கண்டிஷன்ல இருக்கேன் சைகோர். ரொம்ப வீக்ஸா வந்து நான் வந்து ரொம்ப வாரமா நான் வந்து அன்எம்ப்ளாய்டு, வேலை இல்லாம தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஜராசிய வந்து தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். சைகோர் தான்லிக் போலா, तुम लड़कों का काम करने का ढंग भी अजीब है. அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சைகோர் சொல்றான், இந்த பையங்க வேலை செய்யற விதமே வந்து மெத்தடே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. एक नौकरी छूटती है तो दूसरी ढूंढते भी नहीं. ஒரு வேலையை விடுறீங்க ஆனா இன்னொன்னு தேடுறதே கிடையாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சான். ஜஸ்ட் கமெண்ட் பண்றான். இவன் எப்படி தேடுறான்னு இவனுக்கு தான் தெரியும் ஆக்சுவலா. ஜராசிய உதாஸ் மன் சே பைட்டா தா. ஜராசிய ரொம்ப வந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தான். वह देख रहा था कि उसका मित्र अनावश्यक रूप से बात को बड़ा चढ़ाकर कह रहा था. அவன் பார்த்துட்டு இருந்தான், என்ன ஃப்ரெண்டு வந்து இவ்வளோ அன்னெசரியா விஷயத்த வந்து ஊதி பேசாக்குறான் அப்படின்ட்டு ஜராசிய வந்து சைகோரை பத்தி நினைச்சான். तथापि उसने कहा, सो तो मैं जानता हूँ, पर तुम्हारे जैसे अच्छे आदमी हैं कि कितने. அதுக்கு வந்து அவன் சொல்றான், ஜராசிய சொல்றான், ஓ எனக்கு தெரியும், ஆனா வந்து உன்ன மாதிரி நல்ல ஆளுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. துனியா மே 10-10 சைகோர் தோ ஹை நஹி. உலகத்துல 10-20 சைகோர் கூட எல்லாம் இல்லவே இல்லையே. यदि तुम अच्छा काम न करते होते तो मालिक के यहाँ 12 बरस कैसे गुजारते. நீ வந்து நல்ல வேலை செய்யலன்னா உன்னை வந்து உன்னோட எஜமானர் வந்து இங்க எப்படி 12 வருஷமா வச்சிருப்பாரு அப்படின்னு இது மாதிரி ஃபிளாட்ரி வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஜராசிய வந்து தன்னோட சைகோர் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். உன்ன மாதிரி நல்லவங்க யார் எவ்வளவு பேர் இங்க இருக்காங்க அது அப்படின்னு சொல்லி ஃபிளாட்ரியா. சைகோர் கே முக பர் முஸ்குராஹட் ஃபைல் கயி. சைகோரோட முகத்துல ஃபுல்லா வந்து ஸ்மைல் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு, சந்தோஷமா இருக்கான். உசே அப்னி பிரசம்சா அச்சி லகி. அவனுக்கு தன்னுடைய அந்த புகழ்ச்சி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தபி சைகோர் கே மாலிக் நே புலாயா. தனிக் டெஹரோ மை அபி ஆயா கேக்கர் சைகோர் சலா கயா. கரெக்டா அப்ப பார்த்து சைகோரோட முதலாளி வந்து கூப்பிட்டாரு. கொஞ்சம் இரு, நான் இப்பவே வந்துடுறேன் அப்படின்ட்டு சைகோர் சொல்லிட்டு உள்ள போனான். லவுட்கர் ஆயா தப் உஸ்னே கஹா, अभी आधे घंटे में गाड़ी तैयार करके मालिक को शहर ले जाना है. ஸோ திரும்ப எஜமானரை பார்த்துட்டு வந்துட்டு சைகோர் வந்து ஜராசிய கிட்ட சொல்றான், இப்போ ஜஸ்ட் ஒரு ½ வந்து நான் வண்டியை ரெடி பண்ணிட்டேன், அதாவது இந்த குதிரை வண்டி ரெடி பண்ணிட்டு நான் வந்து என்னோட எஜமானரை வந்து நான் சிட்டிக்குள்ள கூட்டிட்டு போனோம். अच्छा सुनो, यदि तुम चाहो तो मालिक से तुम्हें नौकर रख लेने को कहो. சரி கீழே, இப்ப உனக்கு ஓகேன்னா சொல்லு, நான் என்னோட எஜமானர் கிட்ட வேலைக்கு வந்து உன்னை வச்சுக்கிறதுக்கு நான் கேட்கவா அப்படின்ட்டு சைகோர் வந்து ஜராசிய கிட்ட கேக்குறான். यदि मेरे लिए कुछ कह सको तो जरूर कहो சைகோர். சப்போஸ் உன்னால ஏதாவது சொல்ல முடியும்னா கண்டிப்பா நீ சொல்லு உன்னோட முதலாளி கிட்ட. மை ஜீவன் பர் தும்ஹாரே பிரதி கிருத்தஞ ரஹூங்கா. நான் வந்து வாழ்க்கை முழுக்க நான் வந்து உனக்கு கிரேட்ஃபுல்லா இருப்பேன், நன்றியா இருப்பேன் அப்படின்ட்டு ஜராசிய சொல்றான். அச்சா டீக் ஹே மை கஹ் தூங்கா கல் சவேரே ஆனா. சரி ஓகே, நான் வந்து சொல்றேன் எஜமான்ட்டு, நீ நாளைக்கு காலையில வா அப்படின்ட்டு சைகோர் சொல்றான். ஷாரோப் கே காடி பர் பைட்டே ஹி கோடே உட் சலே. எஜமானர் ஷாரோப் இருக்கார்ல, அவர் வண்டியில உட்கார்ந்த உடனே வந்து குதிரை வந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. शहर में अपना काम निपटाकर जब शाहरुख घर लौट रहा था तब चैगोर ने தாட் लिया कि इस समय मालिक प्रसन्न है. அந்த சிட்டில மாஸ்கோல வந்து வேலைக்காக ஏதோ வந்திருக்காருல எஜமானர் ஷாரோப். ஸோ அவர் என்னென்ன வேலைலாம் இருக்கோ அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டு திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருக்கும் போது அப்ப வந்து சைகோர் வந்து அந்த கோச்மேன் அவர் வந்து அந்த பையன் வந்து புரிஞ்சுக்கிட்டான், இதான் கரெக்டான டைம், நம்ம எஜமானர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டான் இவன். பேஹத் நம்ரதா சே உஸ்னே கஹா. எக்ஸ்ட்ரீம் மாடஸ்டி, அதாவது ரொம்ப பவ்யமா உடனே சொல்ல ஆரம்பிச்சிட்டான் சைகோர். शारोब फ्योडरेका मुझ पर कुछ कृपा कर दीजिए. ஷாரோப் ஜி என்கிட்ட கொஞ்சம் ப்ளீஸ் ஷோ மர்சி ஆன் மீ அப்படின்னு சொல்றான் சைகோர்.
क्या बात है ஷாரோப் ने पूछा. அதுக்கு வந்து இவர் வியாபாரி ஷாரோப் அவர் வந்து கேக்குறாரு, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. मेरे गांव का एक लड़का यहाँ आया हुआ है, बड़ा ही भला है, वह बेचारा बेकार है, आप उसे नौकर रख लीजिए, घर का सारा काम कर दिया करेगा. என்னோட கிராமத்துல இருந்து ஒரு பையன் வந்திருக்கான் இங்க. அவன் வந்து இஸ் வெரி குட், ஆனா ஹெல்ப்லெஸ். அவன் ரொம்ப இப்ப வந்து சும்மா தான் இருக்கான், ஐடிலா தான் இருக்கான். நீங்க அவனை வேலைக்கு வச்சுக்கோங்க. அவன் வந்து வீட்டோட எல்லா வேலையும் அவன் பார்ப்பான் அப்படின்ட்டு சைகோர் வந்து தன்னோட ஃப்ரெண்ட் ஜெராசிய பத்தி ஷாரோப் கிட்ட, அதாவது அந்த மர்ச்சன்ட் இருக்கார்ல வியாபாரி, அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். और मेरा पुराना नौकर पोलिकार्पिक क्या करेगा, அப்புறம் என்னோட பழைய சர்வெண்ட் போலிகார்பிக் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்ட்டு வியாபாரி ஷாரோப் வந்து சைகோர் கிட்ட கேக்குறாரு. वह बूढ़ा किस काम का है, अब तो उसे निकाल देना चाहिए. அந்த ஓல்டு ஃபெலோ, அந்த ஓல்டு மேன் யாரு, போலிகார்பிக், அவர் வந்து எதுக்கு இப்போ ஒரு வேலைக்கும் இல்ல, அவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், வேலையை விட்டு தூக்கிடலாம் அப்படின்ட்டு சைகோர் வந்து முதலாளி கிட்ட சொல்றான். यह तो ठीक नहीं, वह मेरे पास कितने लंबे समय से है, अब बूढ़ापे में वह कैसे गुजारा करेगा. இது சரியில்லை, அவர் வந்து போலிகார்பிக் வந்து எவ்வளவு வருஷமா என்கிட்ட வேலை செய்யறாரு, இப்போ வயசான காலத்துல அவர் எப்படி வந்து தான் வாழ்க்கையை ஓட்டுவாரு அப்படின்ட்டு வியாபாரி ஷாரோப் வந்து சைகோர் கிட்ட கேக்குறாரு. माना कि वह आपके पास भरोसा से नौकर रहा है, तो इससे क्या हुआ, कोई मुफ्त में तो उसने काम नहीं किया, काम के लिए उसे पैसा मिला है और फिर बुढ़ापे के लिए उसने कुछ न कुछ बचा कर रख ही लिया होगा. நான் ஒத்துக்கிறேன், இது மாதிரி ரொம்ப வருஷமா அவர் வந்து உங்களுக்கு சர்வெண்டா வேலை செய்யறாரு, ஆனா இதனால என்ன, ஏன்னா ஃப்ரீயா ஒன்னும் வேலை செய்யலையே, வேலைக்காக கண்டிப்பா காசு வாங்கியிருக்காரு, அதுக்கப்புறம் வயசான காலத்துக்காக கண்டிப்பா குச்னா குச் சம்திங் ஆர் அதர் கொஞ்சமாவது சேமிச்சு வச்சிருப்பாரு அப்படின்ட்டு சைகோர் வந்து முதலாளி கிட்ட திரும்பவும் ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கான். बचा लिया होगा, कैसे बचा सकता था वह, कोई अकेला तो है नहीं, वह उसकी पत्नी भी है. சேமிச்சு வச்சிருக்கிறதா, அது எப்படி சேமிச்சு வச்சிருக்க முடியும், அவர் வந்து தனியா ஒண்ணும் இல்லையே, ஒய்ஃப் வேற இருக்காங்க அப்படின்ட்டு திரும்ப வந்து இவரு முதலாளி வியாபாரி ஷாரோப் வந்து சைகோர் கிட்ட சொல்றாரு. कोयला डोकर वह भी तो कमा लेती है, आप पोलिकार्पिक और उसकी पत्नी की फिक्र क्यों करते हैं. அந்த அந்த அம்மா இருக்காங்கல்ல, போலிகார்பிக்கோட ஒய்ஃப், அவங்க வந்து கோல்னா கறி இருக்குல்ல, கறி தூக்கி அந்த அம்மாவும் ஏர்ன் பண்றாங்க, சம்பாதிக்கிறாங்க. நீங்க போலிகார்பிக்கும் அவங்க ஒய்ஃபை பத்தி நீங்க ஏன் வேர் யூ சோ கன்சர்ன், அவங்கள பத்தி ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு சைகோர் வந்து திரும்ப ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கான். वह ठीक समय पर सफाई नहीं करता, போலிகார்பிக் அவர் வந்து கரெக்டான நேரத்துல கிளீன்லாம் பண்றதே இல்ல. ராத் மே டீக் சே பஹரா நஹி தேதா, நைட் வந்து வீட்டை வந்து பாதுகாக்கிற வேலையில சரியா பண்றதே இல்ல. जिस दिन रात को पहरा देने की उसकी बारी आती है, रात भर में कम से कम 10 बार घर जाकर सोता है, पर वह करे भी क्या. அவர் வந்து என்னைக்கு அவருக்கு வந்து நைட்டுக்கு சேஃப் கார்ட் பண்ற டியூட்டி வருதோ, அந்த டர்ன் அவரோட டர்ன் வருதோ, அப்ப வந்து நைட் ஃபுல்லா அட்லீஸ்ட் 10 டைம்ஸ் ஆவது வீட்டுக்கு போய் தூங்குறாரு. அவரால் என்ன பண்ண முடியும், கம்பக்த் டண்டு உஸ்ஸே சஹி நஹி ஜாதி, அவரால் இந்த பேட் கோல்டு வெதர் வந்து பேர் பண்ணவே முடியல அப்படின்ட்டு சைகோர் வந்து திரும்பவும் முதலாளி ஷாரோப் கிட்ட சொல்லிட்டே இருக்கான், ஆர்கியூ பண்ணிட்டே இருக்கான். அவரை பத்தி பேடா சொல்லி, யார் பத்தி, போலிகார்பிக்ஸ் பழைய சர்வெண்ட் பத்தி சொல்லிட்டே பேடா சொல்றான். माना कि यह बात बुरी है, तब भी मेरे पास वह पिछले 10-15 वर्षों से काम कर रहा है, अब बुढ़ापे में उसे निराक्षित कर देने से मुझे पाप लगेगा. எனக்கு நான் ஒத்துக்கிறேன், அது மாதிரி இந்த விஷயம்லாம் ரொம்ப பேட் அவர் பண்றதெல்லாம், ஆனா வந்து அவரு கடந்த 10-15 வருஷமா என்கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இப்ப வயசான காலத்துல அவரை வந்து நிராட்சித்தனா, ஹெல்ப்லெஸ், டெஸ்டிடியூட், அவர் வந்து அப்படியே விடுறது வந்து ரொம்ப பாவம் அப்படின்ட்டு வியாபாரி ஷாரோப் வந்து சொல்றாரு. चैगोर ने और जोर देकर अपनी बात कही.
शारोब ने चैगोर की बात पर कुछ देर विचार किया और बोला, अच्छा उस लड़के के लिए कुछ ना कुछ करूंगा. சைகோர் வந்து இன்னும் வந்து he laid so much with full of emphasis. அது வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லிட்டே இருந்தான் முதலாளி கிட்ட. ஸோ உடனே வந்து ஷாரோப் வியாபாரி முதலாளி ஷாரோப் வந்து சைகோர் கிட்ட கொஞ்ச நேரம் அவர் சொன்னதை வந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொல்றாரு, சரி ஓகே நாளைக்கு அந்த பையனை வந்து வர சொல்லு, நான் வந்து we will do something or the other, ஏதாவது செய்ய முடியுமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. साहब उसे जरूर नौकरी दीजिए, मुझे उस पर बहुत दया आती है, चैगोर ने लगभग चिरौरी करते हुए कहा. சார் நீங்க கண்டிப்பா அவனுக்கு வந்து வேலை கொடுங்க, எனக்கு அவனை வந்து ரொம்ப அவனை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு அப்படின்ட்டு தான் ஃப்ரெண்டை பத்தி இன்னமும் வந்து சைகோர் வந்து சொல்லிட்டே இருக்கான். அதுவும் ஃபிளாட் ரொம்ப வந்து ஐஸ் பிடிச்சி ஃபிளாட்ரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் முதலாளிகிட்ட சொல்லிட்டே இருக்கான். अगली सुबह जरासिया अपने मित्र चैगोर के पास आया और उससे पूछा, कहो कुछ बात बनी. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஜராசியா வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட் சைகோர் கிட்ட தன்னோட ஃப்ரெண்ட் சைகோர் இதுக்கு கரெக்டா வந்து கேக்குறான், என்ன ஏதாவது பேசினியா உன்னோட முதலாளி கிட்ட அந்த மாதிரி கேக்குறான். चैगोर ने जवाब दिया, हाँ बात कर ली है, आओ चाय पी ले फिर मालिक के पास चलेंगे. அதுக்கு வந்து சைகோர் வந்து பதில் சொல்றான், பேசினேன் நீ ஃபர்ஸ்ட் வா வந்து டீ குடி, அதுக்கப்புறம் உன்னை வந்து நான் எஜமானர்கிட்ட கூட்டிட்டு போறேன். परंतु जरासिया के लिए चाय में कोई रुचि नहीं थी. ஆனா வந்து ஜராசியாக்கு டீல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா वह नौकरी के बारे में निश्चित हो जाना चाहता था. ஏன்னா அவனுக்கு வந்து சரி ஜாப் கிடைச்சிருச்சு கேரண்டீடு அப்படின்னு, ஜாப் கேரண்டீடு அப்படின்னு அஷ்யூர் ஆனா தான் அவனுக்கு ரொம்ப அதுலதான் ஃபர்ஸ்ட் அவனுக்கு ஃபுல்லா அவனோட ஆசையெல்லாம் இருந்துச்சு. फिर भी शिष्टाचार के नाते उसने जल्दी जल्दी चाय पी ली. ஆனாலும் ஃபார் த கர்டசி சரி கொடுக்குற ஆஃபர் பண்றானேன்னு சொல்லிட்டு ஃபார் த கர்டசி சேக் குயிக்கா டீ குடிச்சிட்டான். चाय पीकर दोनों शारोब के पास पहुंचे. டீ குடிச்ச பிறகு ரெண்டு பேரும் எஜமானர் ஷாரோப் கிட்ட போனாங்க. शारोब ने उससे पूछा, तुम पहले कहाँ काम करते थे. அந்த வியாபாரி ஷாரோப் இருக்கார்ல, அவர் வந்து ஜராசியா கிட்ட கேக்குறாரு, நீ முதல்ல எங்க வேலை செஞ்சிட்டு இருந்த. जरासिया के उत्तर देने पर शारोब ने कहा, मैं तुम्हें घर के काम के लिए नौकर रख सकता हूँ, कल सुबह से काम पर आ जाओ. ஜராசியா வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணான், நான் இங்க வேலை செஞ்சேன் அதெல்லாம் சொன்ன பிறகு உடனே ஷாரோப் வந்து சொல்றாரு, நான் வந்து உன்னை வந்து வீட்டு வேலைக்காக உன்னை வேலைக்கு வச்சுக்கிறேன், நீ வந்து நாளைக்கு காலையில இருந்து வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொல்றாரு. ஜராசியா குஷி से झूम उठा. उन्हें जरासिया का ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. बाद में उसने कृतज्ञ भाव से चैगोर के सामने हाथ जोड़ लिए. பிறகு உடனே ரொம்ப வந்து நன்றி பீங் கிரேட்ஃபுல்லா நன்றியோட சைகோர் முன்னாடி கை கூப்பி தேங்க் பண்ணான். चैगोर ने कहा, अच्छा तो अब अपना काम अच्छी प्रकार से करना, नहीं तो मुझे मालिक के सामने शर्मिंदा होना पड़ेगा. உடனே சைகோர் வந்து ஜராசியிட்ட சொல்றான், சரி ஓகே நீ வந்து இனிமே உன்னோட வேலையை நல்ல விதமா பண்ணு, இல்லைன்னா எனக்கு தான் வந்து எஜமானர் முன்னாடி ரொம்ப அசிங்கமா போயிடும், அவருக்கு முன்னாடி ஐ வில் ஃபீல் ashamed அப்படின்னு சொல்றான். यदि तुम एक काम में गलती करोगे तो मालिक तुम्हारे हर काम में गलती निकाला करेगा और तुम्हें चैन से नहीं रहने देगा. நீ வந்து சப்போஸ் இப்போ உன் வேலையில ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட எஜமானர் வந்து உன்னை வந்து எல்லா வேலையிலயும் ஏதாவது மிஸ்டேக் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருவாரு, அதுக்கப்புறம் நீ நிம்மதியாவே இருக்க விட மாட்டாரு அப்படின்ட்டு ஜஸ்ட் வார்னிங் மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். யாரு சைகோர் வந்து ஜராசியா கிட்ட. अच्छा ठीक है कहकर जरासिया चल दिया. சரி ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜராசியா போயிட்டான். कोठी से बाहर फाटक तक जाने के लिए एक चौगान पार करना पड़ता था. பங்களால இருந்து வெளியில கேட் வரைக்கும் போறதுக்கு முன்னாடி ஒரு கோர்ட்யார்டு வந்து கார்டன் மாதிரி அதை வந்து கிராஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. ஜராசியா वहीं से बाहर जाने लगा. ஜராசியா வந்து அங்கிருந்து வெளியில போக ஆரம்பிச்சான்.
चौगान के एक कोने में एक कोठरी थी. அந்த கோட்யார்ட் இருக்குல்ல, அந்த கோட்யார்ட்ல ஒரு கார்னர்ல ஒரு சேம்பர் மாதிரி, அதாவது தங்கும் இடம் மாதிரி, வீடு மாதிரி சின்ன சேம்பர் இருந்துச்சு. கல் சே ஜராசிய கோ உசி கோட்ரி மே ரஹ்னா ஹோகா. நாளையில இருந்து வேலைக்கு வர போறான்ல ஜராசிய, ஸோ அவனுக்கு அங்கதான் தங்குற மாதிரி ஸ்டே வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அந்த கோட்ரி சேம்பர்ல. कोठरी में बत्ती जल रही थी. அந்த சேம்பர்ல வந்து லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. ஜராசிய उस कोठरी की झलक देखने को उत्सुक हुआ. ஜராசியக்கு வந்து உடனே அந்த சேம்பர் வந்து நாளைக்கு அவன் அங்கிருந்து தான் தங்க போறான், ஸோ அதனால அதை பார்க்கணும், அது ஒரு எட்டு பார்த்துட்டு போலாம்னு ரொம்ப கியூரியஸா இருந்தான். அந்தர் கோயி பாத் கர் ரஹா தா. உள்ள வந்து யாரோ பேசிட்டு இருந்தாங்க கரெக்டா. वह दरवाजे से सटकर खड़ा हो गया और सुनने लगा. உடனே அவன் வந்து டோர் ஒட்டி கதவை ஒட்டி வந்து நின்னுட்டு அதை கேட்க ஆரம்பிச்சிட்டான். உள்ள கான்வர்சேஷனை வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். யாரு? ஜராசிய. तो अब हम क्या करेंगे? एक आवाज आई. ஸோ உள்ள அந்த கோட்ரி இருக்குல்ல, அதுல வந்து 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அது ஜராசிய வந்து வெளியில டோர் கிட்ட இருந்து கேட்கறான். அப்ப வந்து ஒரு சவுண்ட், அதாவது இது பாலிகார்பிக்கோட ஒய்ஃப், அவங்க வந்து சொல்றாங்க, இப்ப நம்ம என்ன பண்றது? அப் ஹம் கியா கரேங்கே, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்க. मैं क्या बताऊं, क्या बता सकता हूँ, भीख मांगनी पड़ेगी और क्या, और हम कर ही क्या सकते हैं, अब कुछ नहीं रहा. दूसरी आवाज आई. அப்ப வந்து இன்னொரு குரல், அதாவது இது போலிகார்பிக், அந்த பழைய சர்வன்ட், அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நான் என்ன சொல்றது, என்னதான் சொல்ல முடியும் என்னால, பிச்சை தான் எடுக்கணும், வேற என்ன பண்ண முடியும், நம்மளால வேற என்னதான் செய்ய முடியும், நம்ம கிட்ட அப் குச் நஹி ரஹா, இப்ப வேற ஒண்ணுமே இல்ல நம்ம கிட்ட அப்படின்ட்டு இவர் சொல்றாரு. தூசரி ஆவாஸ், அதாவது இன்னொரு சத்தம். ஆக்சுவலா இது போலிகார்பிக்கோட வாய்ஸ். हाँ, हम गरीबों की जिंदगी कितनी बुरी है. हम सवेरे से लेकर आधी रात तक काम में जुटे रहते हैं और ऐसे ही सारी जिंदगी बिता देते हैं और तब एक दिन सुनते हैं निकल जाओ यहाँ से. இப்ப வந்து வைஃப், போலிகார்பிக்கோட வைஃப் சொல்றாங்க, நம்ம ஏழைகளோட வாழ்க்கையே இவ்வளவு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப பேடா இருக்கு, நம்ம வந்து காலையில இருந்து நடு ராத்திரி மிட் நைட் வரைக்கும் நம்ம வேலை செஞ்சுட்டே ஃபுல்லா என்கேஜாவே இருக்கோம், ஆனா ஃபுல்லா நம்ம லைஃபே இப்படிதான் போயிருது. ஆனா ஒரு நாள் என்னன்னா திடீர்னு நம்ம வந்து கேட்க வேண்டிய சூழ்நிலை ஆயிருது, வெளியில போ இங்க இருந்து அப்படின்னு யாரோ முதலாளி சொல்ற மாதிரி ஆயிருது, அதை நம்ம கேட்கற மாதிரி ஆயிருது அப்படின்ட்டு வைஃப் சொல்றாங்க. तो फिर क्या करें, मालिक कोई हमारा संबंधी तो है नहीं, उनके सामने रोना धोना बेकार है. ஸோ அதுல என்ன பண்றது, நம்ம என்ன பண்றது, நம்ம எஜமானர் வந்து நமக்கு என்ன ரிலேட்டிவா, அவருக்கு முன்னாடி போய் அழுது ஆர்ப்பாட்டம் பண்றதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்ட்டு போலிகார்பிக் சொல்றாரு வைஃப் கிட்ட. வக்தோ अपना फायदा ही देखेगा और इसमें मालिक का दोष नहीं है जितना कि उस कोचवान का. அவர் வந்து நம்ம எஜமானர் வந்து அவருக்கு எப்படி பெனிஃபிட்டா இருக்கும் அதுதான் பாப்பாரு, கரெக்டா. இதுல வந்து நம்ம எஜமானரை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அவரை பிளேம் பண்ணவே முடியாது. ஆனா இந்த கோச்மேன் தான், அவனை தான் பிளேம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. சைகோர் अपने किसी दोस्त को मेरी जगह नौकरी दिलाना चाहता है. அந்த சைகோர் கோச்மேன் இருக்கான்ல, அவன் தான் வந்து என்னுடைய பிளேஸ வந்து அவனோட ஃப்ரெண்டு யாருக்கோ வந்து கொடுக்க நினைக்கிறான் அப்படின்ட்டு சொல்றாரு போலிகார்பிக் வைஃப் கிட்ட. ஹா வஹி தோ விஷ கி காட் ஹை. ஆமா, அவன்தான் சரியான விஷத்தோட அந்த சொரக்கிற இடமே அவன்தான். பர் மை உஸ்கி சாரி சாலாக்கி நிக்கால் दूंगी. ஆனா நான் வந்து அவனோட எல்லா அந்த புத்திசாலித்தனத்தையும் ரிமூவ் பண்ணிடுவேன். மை மாலிக் சே शिकायत कर दूंगी कि वह घास और दाना चुरा चुरा कर बेचता है. நான் வந்து எஜமானட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், என்னன்னா இவன் வந்து கிராஸ், அதாவது குதிரைக்கு வச்சிருக்கிற அந்த புல்லு அப்புறம் தானியங்கள் எல்லாத்தையும் வந்து திருடி எங்கேயோ விற்கிறான் அப்படின்ட்டு நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு வைஃப், போலிகார்பிக்கோட வைஃப் சொல்றாங்க. அரே நஹி ஜானே भी दो, क्यों बुढ़ापे में पाप मोल लेती हो. இல்ல வேணாம் விட்டுடு, எதுக்கு வந்து வயசான காலத்துல பாவத்தை நீயே வாங்கிக்கிற அப்படின்ட்டு போலிகார்பிக் வந்து சொல்றாரு. பாப் கைசா, जो कुछ मैं कह रही हूँ वह सच नहीं है क्या.
பாவமா அது எப்படி? நான் என்ன சொல்றேனோ அது என்ன உண்மையிலேயே என்ன? फिर हम कर ही क्या सकते हैं? பிறகு நம்ம என்னதான் பண்ண முடியும்? हम कहाँ जाएं? நம்ம எங்க போக முடியும்? கோச்வான் ने तो हमारा सत्यानाश कर डाला. அந்த கோச்மேன் இருக்கான்ல சைகோர், அவன் நம்மள வந்து ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா அவன் நம்மள காலி பண்ணிட்டான் அப்படின்ட்டு போலிகார்பிக் வைஃப் சொல்றாங்க. जरासिया ने जब यह सुना तो उसे लगा मानो किसी ने उसके कलेजे में छुरी भोंक दी हो. இந்த வெளியில நின்னுட்டு அந்த டோருக்கு பின்னாடி இருந்துட்டு ஜராசிய இந்த ஃபுல் கான்வர்சேஷனும் கேக்குறான். கேட்ட பிறகு அவனுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அவனோட இதயத்துல வந்து யாரோ வந்து கத்தி வச்சு அப்படியே ஸ்டாப் பண்ண மாதிரி, குத்துன மாதிரி இருந்துச்சு. அப்படி அவனுக்கு வந்து ஹார்டா இருந்துச்சு. यह नौकरी स्वीकार कर लेने पर इस वृद्ध दंपति पर कैसी मुसीबत पड़ेगी, इसकी कल्पना करके वह कांप उठा. இந்த வேலையை வந்து அக்செப்ட் பண்ணா இந்த ரெண்டு ஓல்டு கப்பல் இருக்காங்கல்ல, இந்த ஓல்டு கப்பல் வந்து எப்படி ஒரு கஷ்டத்தை விளைவிக்கும் அப்படிங்கறத இமேஜின் பண்ணி அவன் வந்து ட்ரெம்பிள் ஆனான். அவனுக்கு வந்து சங்கடப்பட்டான். कुछ देर पागल सा खड़ा रहने के बाद वह कोचवान के कमरे की ओर लौट पड़ा. கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ரொம்ப பைத்தியம் பிடிச்சு போனே அப்படியே நின்னுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கோச்மேன் தன்னோட ஃப்ரெண்டு கோச்மேன் சைகோர் ரூம் பக்கமா திரும்பி போக ஆரம்பிச்சான். அரே கியா குச் பூல் கயே, என்ன ஏதோ மறந்துட்டியா அப்படின்ட்டு சைகோர் வந்து திரும்ப ஜராசிய பார்த்துட்டு கேக்குறான். ஸோ அங்க ரீச் ஆன பிறகு பார்த்துட்டான்னு அர்த்தம். नहीं तो चैगोर दानिलिक, இல்ல चैगोर, मैं इसलिए लौटा हूं कि இல்ல நான் வந்து எதுக்கு திரும்ப வந்துட்டேன்னா அப்படின்னு எழுக்கிறான். யாரு? ஜராசிய. सुनो, मैं तुम्हें बहुत धन्यवाद देता हूँ कि तुमने मुझे नौकरी दिलवाई, परंतु मैं यह नौकरी नहीं कर सकता. சரி, நான் வந்து உனக்கு ரொம்ப வந்து தேங்க்ஃபுல்லா இருப்பேன். நான் ரொம்ப தேங்க்யூ, எனக்கு வந்து நீ வந்து எனக்கு வேலை எல்லாம் வாங்கி கொடுத்த. ஆனா என்னால இந்த வேலையை வந்து நான் பண்ண முடியாது. ஐ கேனாட் டூ திஸ் ஜாப் அப்படின்ட்டு சொல்லிட்டான். ஸோ இதான். ஸோ அவன் வந்து வேலையை அக்செப்ட் பண்ணல ஜராசிய. ஏன்னா இவங்க அந்த விருத்த தம்பதி அந்த ஓல்டு கப்பலோட இதை வந்து நமக்கு லைஃபை கெடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு. सारांश, समरी ऑफ द लेसन. मास्को में जरासिया काम की खोज में भटक रहा था. மாஸ்கோ ரஷ்யாவில் உள்ள சிட்டி. அங்க வந்து ஜராசியன்ற ஒரு யங் பாய் வந்து வேலைக்காக சர்ச் பண்ணிட்டு இருந்தான், தேடி அலைஞ்சிட்டு இருந்தான். वह अपने एक पुराने मित्र चैगोर दानिलिक के पास गए. அவன் வந்து தன்னோட பழைய ஃப்ரெண்ட் சைகோர் தானிலிக்ங்கிறவன் கிட்ட போனான். चैगोर ने अपने मालिक से कहकर जरासिया को घर के कामकाज के लिए नौकर रखवाने का प्रबंध कर दिया. அந்த ஃப்ரெண்ட் சைகோரும் தன்னுடைய எஜமான்கிட்ட சொல்லி சைகோருக்கு வீட்டு வேலைக்காக வச்சுக்கிறதுக்கு அரேஞ்சும் பண்ணிட்டான். उस मालिक के घर में एक बूढ़े दंपति 15 साल से घरेलू काम कर रहे थे. ஸோ அந்த எஜமானரோட வீட்டுல 15 வருஷமா ஒரு ஓல்டு கப்பல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க வந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. यदि जरासिया को रखा जाता तो उस दंपति की नौकरी चली जाती. இப்போ சப்போஸ் ஜராசிய வந்து இந்த வீட்டு வேலைக்கு வச்சுக்கிட்டா இவங்க 2 பேர் அந்த ஓல்டு கப்பலுக்கு வேலை போயிடும். वे लोग इस बात से बहुत दुखी थी. सो அவங்க 2 பேரும் அந்த கப்பல் வந்து ரொம்ப சோகமா இருந்தாங்க இந்த விஷயத்தின் காரணமா. उनकी आपस की बातचीत जरासिया ने सुन ली और जान गया कि उसकी वजह से वह दंपति बहुत दुखी हैं. அவங்க அந்த 2 கப்பலும் வந்து பேசிட்டு இருந்த கான்வர்சேஷன், அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்ததை ஜராசிய வந்து கேட்டுட்டு அவனுக்கு புரிஞ்சிருச்சு என்னன்னா தன்னாலதான் வந்து அந்த ஓல்டு கப்பல் வந்து ரொம்ப சோகமா இருக்காங்க அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. जरासिया ने अपने मित्र द्वारा दिलाई नौकरी न करने की ठानी और मित्र को मना कर दिया. ஜராசிய வந்து தான் ஃப்ரெண்ட் மூலியமா வந்த வேலைய வந்து வேண்டாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு ஃப்ரெண்டு கிட்டயும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டான். இல்ல என்னால பண்ண முடியாது இந்த வேலையை அப்படின்ட்டு சொல்லிட்டான். தேங்க்யூ.